வணக்கம் மக்களே! நமக்கு ரொம்பவே பிடித்தமான அழகான கப்பிள் விஜய் பார்வதி, கமருதீனும் பேரழகான ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறாங்க. அந்த பேரழகான விஷயம் என்ன? எங்கெல்லாம் போனாங்க? என்னெல்லாம் நடந்தது? அப்படிங்கிறத நம்மளோட ஸ்டைல்ல தெளிவா அனலைஸ் பண்ணி பேசப் போறோம். ஸோ இந்த வீடியோவ பார்க்கறதுக்கு முன்னாடி இப்ப தான் நம்மளோட சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு கீழ இருக்கிற ஹை பட்டன தட்டி விட்டுருங்க. ஏன்னா நீங்க லைக் பண்ணவும், ஹைப் பண்ணவும் மறந்துடுறீங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும், ஹைப்பும் எனக்கான ஆஸ்கார். நீங்க பண்ற அந்த லைக்கும், கமெண்டும், ஹைப்பும் பார்வதியோட ஒட்டுமொத்த ஃபேன்ஸுக்கு இந்த வீடியோ சஜஷன்லாம் போய் காட்டும். ஒரே ஒரு லைக் பண்ணிருங்க. சரி, ஓகே. சுவாரஸ்யமான அந்த நிகழ்வ பத்தி நம்ம தெளிவா நம்மளோட ஸ்டைல்ல பேசிறலாம். ஏன் இவங்க பண்ண அந்த விஷயம் பேரழகானது அப்படின்னு சொல்றோம்னா, மெட்ராஸ் அசோசியேஷன் டெப் 1944 அதாவது 1944ல மெட்ராஸ் அசோசியேஷன் டெஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசிரமம் ஆரம்பிச்சிருக்குது. அந்த ஆசிரமத்தில இருக்கிறவங்க எல்லாருமே பாதி பேர் வந்து பார்த்தீங்கன்னா, காது கேட்காதவங்க, கண்ணு தெரியாதவங்க, வாய் பேச முடியாதவங்க, முதியோர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டவங்க நேரடியா போய் மீட் பண்ணி அவங்களுடைய பிளெஸ்ஸிங்க வாங்கியிருக்கிறாங்க. ஒரு அழகான வெள்ள கார் வருது. அந்த காரே அவ்வளோ அழகா இருக்கு. இந்த பக்கம் டோர் ஓப்பன் பண்ணா பார்வதி. ஒயிட் கலர் குர்தா போட்டு, குர்தால அப்படியே பார்வதி, "எம்மா நீ என்னம்மா இவ்ளோ அழகா இருக்க? நீ ஒரு ஹீரோயின் மெட்டீரியல்மா" அப்படிங்கிற மாரி பார்வதிய பார்க்குற அந்த மொமெண்ட்லாம் நம்மளுக்கு அப்படியே இருந்தது. இந்த பக்கம் திரும்புனா கமருதீன் பேரழகா இருக்கான். என்னடா அந்த பையன் இவ்ளோ அழகாயிட்டாங்க? அப்படியே பக்காவா ஒரு ஹீரோயின் என்ட்ரி மாரி தாங்க இருந்தது. அத தாண்டி அவங்க 2 பேருமே அப்படியே ஒண்ணா சிரிச்சுக்கிட்டு அந்த ஆசிரமத்துக்குள்ள போகும்போது 2 பேருமே ரியல் தம்பதி மாரி தான் எனக்கு தெரிஞ்சது. பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கு. உண்மையாவே என்னோட கண்ணு பட்டுருமோ அப்படிங்கிற அளவுக்கு 2 பேருமே அவ்வளோ அழகா இருந்தாங்க. அந்த ஸ்பெஷல் பீப்பிள் கிட்ட போயிட்டு அவங்க பிளெஸ்ஸிங் வாங்கிட்டு, அவங்களோட ஒன் டே ஃபுட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு, அவங்க முன்னாடி ஆடி காட்டுறது, அவங்களுக்காக பாடி காட்டுறது, அவங்க வந்து அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும்போது எங்கள எப்படி நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அந்த கருத்து விவாதங்கள் பண்ணுனது, அவங்கள கொஞ்சிக்கிட்டு, செல்ஃபி எடுத்துக்கிட்டு, அவங்க பண்ண அந்த மொமெண்ட்டுகள் எல்லாமே பார்க்கும்போது, உண்மையாவே ஒவ்வொரு வீடியோலயும் நான் வந்து கமருதீன், விஜே பார்வதி ஒரு குட் சோல் அப்படின்னு பேசினதுக்கு ரொம்பவே பெருமைப்படுறேன். அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் சரி, ஆஃப்டர் பிக் பாஸ்க்கு அப்புறமும் சரி, அவங்க உண்மையாவே இருந்திருக்கிறாங்க. அவங்க ஒரு குட் சோல் அப்படிங்கிறத அங்கங்க அவங்க வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால தான் இவ்வளவு ஃபேன்ஸுகள அவங்க சம்பாரிச்சிருக்கிறாங்க. அவங்க சுற்றுலாக்கு போறதா இருக்கட்டும், பேக்கரி, ஹோட்டல்கள்ல போறதா இருக்கட்டும், ஆட்ஸ்ல கலந்துக்கிறதா இருக்கட்டும், மூவி ஃபோட்டோ ஷூட்ல கலந்துக்கிறதா இருக்கட்டும், அடுத்தடுத்த கமிட்மெண்ட்டுகள்ல அவங்களுக்கெல்லாம் நிக்கிறக்கே நேரம் இல்லாம அவங்க 2 பேரும் அங்கங்க ஆட் ஷூட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, கமருதீனோட ஃபோட்டோ ஷூட், இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, பார்வதியோட ஆடு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, கமருதீனோட அந்த மூவியோட ஃபோட்டோ ஷூட்டு இது எல்லாமே பார்க்கும்போது, டேய் லைஃப்ல நெகட்டிவ்கள குடுத்து, நெகட்டிவ் ஹேட்டர்ஸ்கள சம்பாரிச்சுக்கிட்ட நல்ல உள்ளங்கள் வந்து பாசிட்டிவ் வைபா ஒரு வெளி உலக வாழ்க்கையில, சமூக ஊடகங்கள்ல அங்கங்க பார்க்கும்போது, கடவுள் இருக்கார்றா டேய்! நல்லவங்க கூட ஆண்டவன் இருக்கான் அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. ஏன்னா, ஒரு சேனல் டிஆர்பிக்காக அவங்க 2 பேத்தோட லைஃப் எப்படி போனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கார்டு குடுத்துட்டாங்க. ஆனா மக்களாகிய நீங்க, ஃபேன்ஸ் ஆகிய நீங்க உங்களுடைய மனசுல கிரீன் கார்ட குடுத்து விஜே பார்வதியும், கமருதீனும் 2 பேருமே சின்ன வயசு பசங்க. அந்த இடத்துல சாண்ட்ரா ட்ரிகர் பண்ணி சீண்டி விட்டு தான் அப்படி ஒரு மொமெண்ட் கிரியேட் ஆச்சு. அத வந்து அப்படியே சேனல்ல வந்து ஹைப்ல வந்து டிஆர்பி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக பார்வதியோ, கமருதீனோ எப்படி போனா என்ன அப்படின்னு 91 நாள் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார 246 ப்ரோமோக்கள்ல வந்து வந்திருக்கிற பார்வதி ஒரு கேமர். பார்வதியும், கமருதீனும் இல்லைன்னா கிட்டத்தட்ட பிக் பாஸ் 9 வந்து ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் வந்திருக்கவே வந்திருக்காது. அப்படிப்பட்ட அந்த 2 நபர்களையும் வெளியேத்துனாவோ, ஒரு ரெட் கார்டு குடுத்தோம்னாவோ, சேனலுக்கு பயங்கரமான ஹைப் கிடைக்கும் அப்படின்னு நீங்க அத பண்ணுனீங்க. ஃபைனலுக்கு அவங்கள கூப்பிட்டு ப்ராப்பர் சென்டப் குடுத்தா நம்மளோட சேனலுக்கு திரும்பவும் டிஆர்பி கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த வேலையும் பார்த்தீங்க. என்ன வேலைய நீங்க பார்த்தாலும் சரி, சமூக ஊடகங்கள் வந்து அவங்க 2 பேத்துக்கு எதிரா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கப்பிள், இந்த கப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ போட்டு அவங்க நெறைய நெகட்டிவ்கள சம்பாரிச்சுக்கிட்டாலயும், நல்ல மனிதர்களா இருந்ததுனாலயும், உண்மையா இருந்ததுனாலயும் இவ்வளவு ஃபேன்ஸுகள சம்பாரிச்சுக்கிட்டாங்க. கோலாகலமா அந்த ஃபேன்ஸுகள் வந்து இன்னைக்கும் விஜே பார்வதிக்கும், கமருதீனுக்கும் பின்னாடி இருக்காங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. யூடியூப்ல பார்வதியும், கமருதீனும் பேசப்படுற ஒவ்வொரு வீடியோக்கள்லயும் போய் பாருங்க. லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான கமெண்ட்கள் வந்துட்டே இருக்குது. அவங்க 2 பேரும் ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்து போட்டாவோ, ஒரு ரீல்ஸ் எடுத்து போட்டாவோ, அவ்வளோ வியூஸ் போகுது. எத்தன லட்சம் மக்கள் இவங்கள நேசிச்சிருந்தா, அப்படி கோலாகலமான ரெஸ்பான்ஸ் இவங்க 2 பேத்துக்குமே கிடைக்கும். எனக்கு ஒரு சின்ன ஆசைங்க. இவங்க 2 பேருமே ப்ராப்பர் ஹீரோ, ஹீரோயின் மெட்டீரியலா இருக்கிறாங்க. 2 பேருமே சேர்ந்து அப்படி ஒரு அழகான படம் நடிச்சா, அந்த படம் டிஆர்பி அவ்ளோ ஹைப்ல போகும். ஃபேன்ஸ் எல்லாருமே கோலாகலமா அந்த படத்த வந்து ஒரு வெள்ளி விழா கொண்டாடுற அளவுக்கு எடுத்துட்டு போவாங்க. அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு இந்த வீடியோவ யாராவது கமருதீன், விஜய் பார்வதியோட பார்வைக்கு ஷேரிங்ல குடுத்தீங்க. விஜய் பார்வதியும், கமருதீன் கிட்ட நான் வந்து ஒரு ரிக்வெஸ்ட்டா ஒரு விஷயத்த கேட்டுக்கிறேன். நீங்க சம்பாரிச்சுக்கிட்ட இந்த ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு நீங்க ஏதாவது குடுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க 2 பேருமே இதே அழகான காதலர்களா எங்கேயும் இருங்க. அழகான தம்பதிகளா மாறுங்க. அத தாண்டி 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஹீரோ, ஹீரோயினா ஒரே ஒரு படத்த மட்டும் நடிச்சிருங்க. இந்த ஃபேன்ஸ் எல்லாருமே அவ்ளோ சந்தோஷப்படுவாங்க.
அப்படின்னு நான் சொல்றேன். நீங்களும் அதே மாரி நெனச்சா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, விஜே பார்வதியும், கமருதீனுக்குமான அந்த காதல் எப்படிப்பட்டது? இவங்க 2 பேரும் ஆட் ஷூட்ல கலந்துக்கிறதா இருக்கட்டும். இவங்க எங்க போனாலும் இவங்க 2 பேருமே ஒரு பேரா வந்து ஜாலியா வைப் பண்றதெல்லாம் பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஸோ பிக் பாஸ் முடிஞ்சிருச்சு இல்லையா? அடுத்த பிக் பாஸ் வர்ற வரைக்கும் நம்மளோட சேனல்ல நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு என்னெல்லாம் வீடியோ குடுக்கலான்னு சொல்லிட்டு நான் ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்கேன். மூவி ரிவ்யூ பண்ணலான்ட்டு இருக்கேன். சீரியல் ரிவ்யூ "ஐயனார் துணை", "சிறகடிக்க ஆசை" அப்படிங்கிற மாரி சீரியல் ரிவ்யூ பண்ணலான்ட்டு இருக்கேன். அதை தாண்டி ஐபிஎல் ரிவ்யூ பண்ணலான்ட்டு இருக்கிறேன். ஸோ மக்களே ஒரே ஒரு சஜஷன் மட்டும் எனக்காக குடுங்க. ஏன்னா நீங்க பண்ற அந்த கமெண்ட்டுகள் தான் எனக்கு வந்து அடுத்த வீடியோ எந்த மாரி மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். சீரியல் ரிவ்யூ பண்ணுங்க ப்ரோ அப்படின்னா எந்த மாரி சீரியல்லாம் பேசினா நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிருங்க. இல்ல மூவி ரிவ்யூ பண்ணுங்க ப்ரோ, இல்லன்னா ஐபிஎல் ரிவ்யூ பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு ஏதாவது ஒரு கமெண்ட்ல எனக்கு ஒரு ஐடியா குடுங்க. ஏன்னா நீங்க தான் எனக்கு எல்லாமே. எனக்கு லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ற ஒவ்வொருத்தரும் நான் சம்பாரிச்சுக்கிட்ட சொத்து. என் ஃபேமிலில ஒருத்தர் எனக்கான ஆஸ்கர். ஸோ நீங்க பண்ற கமெண்ட்டுகள வச்சு அடுத்தடுத்த கன்டென்ட்ட நான் கிரியேட் பண்ண வசதியா இருக்கும். ஸோ எனக்காக நம்மளோட சேனல்ல பிக் பாஸ் வர்ற வரைக்கும் எந்த மாரி ரிவ்யூ பண்ணலாம்? இல்ல சீரியல் ரிவ்யூ பண்ணுங்க ப்ரோ, மூவி ரிவ்யூ பண்ணுங்க ப்ரோ, ஐபிஎல் ரிவ்யூ பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு இல்ல இந்த டாபிக்லாம் பேசுங்க, கரண்ட் நியூஸ்லாம் பேசுங்க அப்படின்னு நீங்க என்னெல்லாம் நெனைக்கிறீங்களோ, அத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். பாய் மக்களே.